குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு. ஆமாம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து போட போகிறோம், ஃபாக் லேம்ப்பு. இதுலேயே வந்து இது ஆக்சுவலாக இது நான் இன்றைக்கி ட்ரை கலர் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதாவது எப்படி பார்த்திங்கன்னா, ஃபாக் லேம்ப் வந்து எல்லோ கலரு அண்டு ஒயிட் கலர் அண்டு ரெண்டுமே எல்லோ அண்டு ஒயிட் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது மக்களே. ஸோ அது வந்து அந்த ப்ரொஜெக்டர் லேம்ப் தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். இப்போ வந்து நேராக நான் வந்து போரூரில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பேசிட்டேன், ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. நேராக போகலாம், உங்களுக்கு எவ்வளோன்னு காட்டுறாது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இந்த பிராண்டு தான் எடுத்துருக்கோம் நம்ம, மோட்டோ சோனிக்னு. இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸோ 8000 வந்து வருது பேரு வித் இன்ஸ்டாலேஷனோட. ட்ரை கலர் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. இது ஃபுல் ப்ரொஜெக்டரு. இதில் வந்து நம்ம எல்இடிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து நம்ம எல்இடி சேர்க்குற மாதிரி வரும். இது வந்து ஃபுல் ப்ரொஜெக்டராகவே வந்துடுது பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி போட்டிருக்கு. பட் ஆனால் 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தராரு. ஏதாவது ஃபால்ட்டுனா கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் இது. ஸோ அதை செக் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வாங்குறது இந்த பிராண்டு மோட்டோ சோனிக்னு. எல்லாமே சைனா பிராண்ட் தான் மக்களே. இது ஒரு பிராண்ட் இருக்குது பாருங்கள், நீட்ஸ் ஃபார் ஸ்பீடு NFS. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 10,500 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 110 வாட்ஸு. நம்ம வாங்கியிருக்கிறதும் 110 வாட்ஸு. பிராண்ட் தான் மக்களே டிஃப்ரென்ஸு. ஸோ இது ஆக்சுவலாக அதில் போட்டிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ் போடலையா, 240 வாட்ஸ் போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோ வராதுன்றாரு. 110 120 தான் இருக்கும். ஸோ சேம் தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா 10,500 வருது. ஸோ இது அதனால் இது வேணான்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே நம்மளோட ஹெட்லைட்டு அண்டு லோ பீம் வந்து நல்ல பவராக தான் இருக்கும். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஓகே, இது போடுவோம். 1 இயர் வாரண்ட்டி தரார்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பம்பரை கழட்டிட்டு தான் போடணும். நம்ம எல்இடி ஒன்று போட்டிருக்கோம். அதுவும் லைட்டாக வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் த்ரோலாம் அந்த அளவுக்கு இருக்காது மக்களே. சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஷோ கோசம் போட்டது. அண்ட் அதுலேயே வந்து இண்டிகேட்டரும் வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய வீடியோஸில். ஸோ அது இப்போ வந்து கழட்டிட்டு ப்ரொஜெக்டர் போட போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
எல்லாமே பட்டன் டைப் மக்கள். இதில் பொறுமையாக தான் எடுக்கணும், ஏன்னா பட்டன் உடச்சிக்கிச்சுன்னா அவ்வளோதான். பொறுமையாக எடுக்கிறாரு. அண்ட் இந்த ஷாப்போட லொக்கேஷன் உங்களுக்கு தரேன் எங்கே இருக்குன்ட்டு. இது வந்து போரூரில் இருக்குது. போரூரில் வந்து டுவர்ட்ஸ் போரூர் சிக்னல்லேருந்து குன்றத்தூர் போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த எல்இடி, இந்த ஹை பீமுக்கும் லோ பீமுக்கும் எல்இடி நம்ம இங்கே தான் போட்டோம். நல்ல த்ரோ மக்களே, அது சூப்பராக இருந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட் ஆச்சு, எலி கிடச்சி. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு ரிக்வயர் பண்ணி கொடுத்தாரு. அதனால் நம்ம இங்கேயே போட்டுறது நல்லது. மக்களை ஜஸ்ட்டு செக் பண்ணுறாங்க ஒர்க் ஆகுதுன்ட்டு. உங்களுக்கு இப்போ பவர் தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து நைட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் நைட்டில் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஆனால் இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹைவேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஏன்னா சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது நம்ம லோ பீம் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, ஹை பீம் யூஸ் பண்ணும்போது கண்ணில் கிளார் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணணும். இந்த ஆக்சுவலாக ஆல்ரெடி இந்த லைட்டோட ஒயரிங் இருந்ததுனால அதிலே வந்து கனெக்ட் பண்ணிடுறாரு, லோ பீமோ ஹை பீமோ. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி போடணுன்னா அந்த ஹார்னஸ், அந்த ஒயரிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் ஆகும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும். நல்லா வெயிட்டுங்க, வெயிட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதான் மக்களே, நான் லாஸ்ட்டாக இருந்த எல்இடி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. எடுத்து வைப்போம், எதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் இதுதான் 50. ஆக்சுவலாக இந்த ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா சுசுக்கியில் வர எல்லா வண்டிக்கும் போடலாம், எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. ஆனால் மற்ற ப்ராண்டில் வந்து மற்ற கம்பெனிஸில் வந்து கொஞ்சம் டவுட் தான், நீங்கள் செக் பண்ணி தான் வந்து வாங்கணும். தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ண போகிறோம். ஆங்கிள் வைப்பாங்க, ஆக்சுவலாக ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிளில் இருக்கான்ட்டு பார்த்து செக் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் வருங்க.
ஐபிஎம் ஐபிஎம் இது லோபி இதா ஸோ மக்களே, கடையோட ஃப்ரண்ட் சைடு கார் ஜோன் நேமு நீங்கள் வேணும்னா டீட்டெயில் வந்து பார்த்துக்குங்க. ஸோ உள்ள என்னென்ன இருக்குன்னா நூடுல்ஸ் மேட்டு, நம்ம இதுதான் போட்டிருக்கோம், நம்ம காரில் இதுதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு. இது வந்து ஃபுல் மேட்டு, எல்லா காருக்கும் வந்து இவரே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கட் பண்ணி போடுவார். அதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லாம் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி பிவிசி மேட் போடுங்க. புது கார் எடுத்திங்கன்னா, அப்படி நீங்கள் ஓல்ட் கார் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை போடுங்க. தண்ணி சிந்துச்சுனாலும் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். உள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காரு. அண்டு கடைக்குள்ளே நம்ம பார்த்துருங்க. ஸ்பீக்கர்ஸு அண்டு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்மு. ஸோ நம்ம போட்ட பிராண்டு அண்டு இது ஒரு பிராண்ட் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் மந்த்து அந்த ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ட்ரை பண்ணுவோம். இது வந்து இன்ஃபினிட்டி மாடலில் ஹார்மன், இது நல்ல பிராண்டுங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வேணா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். சாரி, லொக்கேஷனும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. A few hours later. ஸோ மக்களே, இப்போ தான் வந்து கொஞ்சம் இருட்டான ரோடுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லோ பீம் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த மரத்தில் ஒரு கோடு, அந்த அளவுக்கு தான் வந்து இதோட ஹைட்டே இருக்கும். பவர் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு மேலே அடிக்காது. ஸோ வந்து எதிரில் வர வண்டிக்கு உங்களுக்கு கண்ணு கூசாது. இது வேணும்னா நம்ம வந்து ஹை பீம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் மாத்திரம் பாருங்கள். இது வந்து பியூர் ஒயிட்டு. ஸோ இது வந்து மிக்ஸ்டு எல்லோன்னு நினைக்கிறேன். இருங்க, நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லோவும் ஒயிட்டும் கலந்தது. அண்ட் இது வந்து ஃபுல் எல்லோ. இது வந்து ஃபாகு இந்த மாதிரி ரைனி டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பவர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஹைபீம் என்ன, ஹைபீமும் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹைபீமு. ஸோ ஹைபீம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். சரி, வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரன்னிங்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. நான் வந்து உங்களுக்கு வெறும் ஃபாக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பியூர் ஒயிட்டு.
நிறைய அந்த நீங்கள் அந்த ரோட்டில் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த வால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைட் வந்து கட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகே மக்களே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு ஷாப்போட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இதே ப்ராடக்ட் வந்து வேறு பிராண்டில் வந்து ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒயரிங் இல்லாமல் 7500 வந்தது. ஒயரிங்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1200 வருமா மக்களே. ஸோ உங்களுக்கு வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து சிட்டிக்குள்ளே ஹைபீம் போட்டு ஓட்டாதீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.